பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, இப்போ நீ அனுபவிக்கிற இந்த பாடுகளும் பிரச்சனைகளும், நீ சந்தித்து கொண்டிருக்கிற தரித்திரமான வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை குறிக்குது. நீ ஆசீர்வாதமா பரலோக ராஜ்யத்தில் நீ வாழ போற அந்த மேன்மையான காரியத்துக்காக தான் நீ இப்போ வழிகளை வேதனை அனுபவிச்சுருக்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. பிரதர், நான் உண்மையா தான் பிரதர் இந்த உலகத்தில் வாழ்றேன். லஞ்சம் வாங்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை இந்த பைபிள் வசனத்தின்படி நான் வாழ்றேன் பிரதர், உண்மையாக தான் ஜெபிக்கிறேன். அப்புறம் ஏன் பிரதர் என் வாழ்க்கை இப்படி தரித்திரத்தில் இருக்க? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் தேவன் கண்டிப்பாக மாற்றுவார். எப்படி இருள் போய் வெளிச்சம் வருதோ அது போல் உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனை போய் ஆசீர்வாதமான வாழ்க்கை வருங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? விசுவாசத்தை விட்டுறாமா, ஏசப்பா எனக்காக செய்வான்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையுள்ள பிள்ளையா அவர் மேலே நீங்கள் வாழ்றதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் மற்றும் நீதியும் தீர்வுகள் இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு வசனமே சொல்லுது. நீங்கள் பொறுமையாக ஆண்டவரை தேடுற வேலையை மட்டும் பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பாக பார்த்தே இருப்பார். ஏன்னா இந்த பைபிள் வசனங்கள் உடனே போய் கிடையாதுங்க. இதில் உண்மையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை மாற்ற நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.